அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருக்கார். அந்த மன்னர்கிட்ட வந்துட்டு ரொம்ப கெட்ட குணங்கள் தான் இருக்குது. பொதுவாகவே மன்னர்னா நல்ல மன்னராக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கதையில் வர்ற மன்னர் வந்து ரொம்பவே கெட்ட மன்னன். அவர்கிட்ட என்ன குணம்னா, யாருக்கும் ஒழுங்காக ஒரு சேவை கூட ஒழுங்காக பண்ண மாட்டார். அவையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சரியான ஊதியம் எதுவுமே இந்த மன்னன் கொடுக்க மாட்டார். ரொம்பவே வந்துட்டு காசுலேயும் ரொம்ப சிக்கனமாக இருப்பார். அனாவசியமாக கோவப்படுவார். யார்கிட்டனாலும் டக்குன்னு தன்னுடைய கெட்ட குணத்தை தான் காட்டுவார். கோவப்படுறது, பேசுகிறது, இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளால் பேசுகிறது, காயப்படுத்துறது தான் இந்த மன்னனுடைய செயலாக இருந்துச்சு. இந்த பக்கம் இப்படி இருக்க அதே ஊரில் விக்ரமன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார். அவர் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு மாய கண்ணாடியும் இருக்குது. அவர் வந்து வரைபடங்கள் வரைகிறதுல ரொம்பவே சிறப்பு மிக்க மனிதராக இருந்தார். இந்த விக்ரமன் ரொம்ப அழகாக படம் வரைவார். நம்மளுடைய உருவத்தை அப்படியே அழகாக வரைஞ்சி கொடுப்பார். இப்படி இருக்க மன்னன் ஒரு நாள் விக்ரமனை கூப்பிட்றாரு. விக்ரமா, என்னை வந்து இந்த உலகத்திலேயே யாருக்குமே நீ வரைஞ்சி கொடுக்காத அளவுக்கு ரொம்ப அழகாக என்னையே நீ வரைஞ்சி கொடு அப்படின்னு கேட்குறாரு நம்ம மன்னன். அப்போது விக்ரமன் சொல்கிறாரு, மன்னா, என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் என்ன காட்டுதோ அதை நான் அப்படியே வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மன்னர் கேட்குறாரு, அது என்ன கண்ணாடி, கொண்டு வா அப்படின்றாரு. மன்னர் சொல்கிறார், அந்த விக்ரமன் சொல்கிறார் மன்னர்கிட்ட, மன்னா, இது வந்து நம்மளுடைய முக அழகை காட்டாது, நம்மளுடைய மனசில் உள்ள அழகை தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னன் சொல்கிறாரு, கொண்டு வந்து வை, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னர் அந்த கண்ணாடியை பார்க்கவும் அந்த கண்ணாடியில் என்ன தெரியுது அப்படின்னா, ரொம்ப அசிங்கமான ஒரு கருப்பு நிழல், அங்கங்கே முள்கல் செடி, ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த கண்ணாடியை பார்த்த உடனே மன்னருக்கு பயங்கர கோபம். உடனே தன்னுடைய அவையில் இருக்க காவலாளி கூப்பிட்டு விக்ரமனை கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விக்ரமன் சொல்கிறாரு, மன்னா கொஞ்சம் பொறுங்க, என்கிட்ட இருக்கிறது மாய கண்ணாடி, அது முகத்தில் உள்ள அழகை காட்டாது, நம்மளுடைய அகத்தின் உள்ள அழகை தான் காட்டும் அப்படின்னு சொன்னோடனே மன்னருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. அப்போ நான் கெட்ட மன்னனா அப்படின்னு சொல்லி கோபத்தில் காவலாளி எல்லாத்தையும் கூப்பிட்டு கொண்டு போய் அவனை ஒரு இருட்டு சிறையில் அடைச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி பகலில் ஃபுல்லாக அப்படி ஆகி போயிடுச்சு. அப்புறம் நைட்டு வந்து மன்னர் வந்து யோசிக்கிறாரு, நமக்கு ஏன் அந்த மாதிரி காமிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே நிறைய ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் என்னென்ன தப்பு பண்ணலாம் யோசித்து பார்க்குறாரு. மக்களை கொடுமைப்படுத்துகிறத யோசித்து பார்க்குறாரு. மன்னரில் சபையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்காதது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிட்டதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு இந்த மன்னர். அப்புறம் விக்ரமன் கண்ணாடி உண்மையை தான் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அவர் மனசுக்குள்ளே ஓடினது உண்மையை புரிய வச்சது. மறுநாள் காலையில் மன்னர் வாராரு. வந்து விக்ரமனை போய் சிறையிலேருந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. காவலாளிகள் போய் விக்ரமன் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து நீ போ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியும் கொடுத்து விக்ரமனையும் அனுப்பி வச்சுட்டாரு மன்னர். அதுக்கப்புறம் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றுறாரு. நல்ல குணாதிசயங்களை கொண்டு வராரு. கொண்டு வந்து ஒரு 6 மாதம் இப்படியே போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் விக்ரமனை மன்னர் கூப்பிட்றாரு. மன்னரும் விக்ரமனும் அந்த மாய கண்ணாடி எடுத்துகிட்டு மன்னரை பார்க்க வரான். மன்னரை பார்த்துட்டு மன்னர் கேட்குறாரு, மன்னா இப்போ என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கோன்னே மன்னர் சொல்கிறாரு விக்ரமன்ட்ட, இப்போ நீ என்னுடைய படத்தை வர அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியில் போய் முன்னாடி நிற்கிறாரு. இப்போ அந்த கண்ணாடி எப்படி இருக்குது அப்படின்னா, அழகான ஒரு மஞ்சள் வெளிச்சத்தோடையும் அங்கங்கே பூக்களோடையும் அந்த கண்ணாடி அழகாக பிரதிபலிக்குது. அப்போ அதை பார்த்த விக்ரமன் சொல்கிறாரு, மன்னா, நான் இப்போ உங்கள் படத்தை அழகாக வரைஞ்சி தரேன் அப்படின்னு படத்தை மன்னரை அழகாக வரைஞ்சி விக்ரமன் மன்னருக்கு கொடுக்குறாரு. மன்னர் அதுக்கு ஏற்ற பொற்காசையும் கொடுத்து விக்ரமனையும் சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. அப்போ தான் விக்ரமன் மன்னர்கிட்ட சொல்கிறாரு, மன்னா, என்கிட்ட இருக்க கண்ணாடி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நான் வந்து கண்ணாடியில் என்ன இருக்கோ அதை பார்த்து தான் உங்கள் முகத்தை வரைவேனே தவிர நான் வந்து வரைபடம் வரைகிற ஒரு மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்கிறாரு. மன்னரும் அப்போ தான் இந்த பழமொழி என்னங்கிறத உண்மையே உணர்ந்துக்கிறாரு. நம்ம முகத்தில் தெரிகிற அழகு வெறும் மாயை தான், மனதில் இருக்கிற அழகு தான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு. இதே போல் க்ரியேட்டிவான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.